Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் அங்கன்வாடி ஆசிரியர் பணி நேர்முக தேர்வுக்கு வந்த பெண்களை தரையில் அமர வைக்கும் அவலம் நேர்ந்தது. 500க்கும் மேற்பட்ட பெண்கள் நேர்முக தேர்வுக்காக மண்மலை நடுநிலைப் பள்ளிக்கு வந்திருந்த நிலையில் எந்த ஒரு அடிப்படை வசதிகள் செய்யப்படாமல் இருந்தது. இதனால் பாலூட்ட தனியறை இல்லாமல் இருந்ததோடு வெறும் தரையிலும் பெண்கள் அமர வைக்கப்பட்டனர். இதனால் ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் நேர்முக தேர்வு நடத்திய அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலரும் வலியுறுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே திருவரங்குளம் ஸ்ரீ பிடாரியம்மன் கோவில் திருவிழாவை ஒட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் 750 காளைகள், 300 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். வாடிவாசலில் இருந்து அவிழ்த்து விடப்பட்ட காளைகளை மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அடக்கினர். சில காளைகள் களத்தில் இறங்கி வீரர்களை மிரள வைத்தது. போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் ரொக்க பணம் உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் இன்று மாலை நடைபெறும் கோடை விழாவுக்கு ஆங்காங்கே போலீசார் நின்று உள்ளூர் மக்களை வெளியே செல்ல முடியாத அளவுக்கு அராஜகம் செய்வது கடும் சர்ச்சையாகியுள்ளது. 48வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சிக்காக ஏற்காட்டின் முக்கிய பகுதிகளில் வெளியே செல்ல முடியாத அளவுக்கு போலீசார் குவிக்கப்பட்டு தடுப்புகள் போட்டு நிறுத்துவது உள்ளூர் மக்களிடம் எரிச்சலை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் ஏற்காடு மக்கள் இது கோடை விழாவா அல்லது எங்களை துன்புறுத்தும் விழாவா எனவும் கேள்வி எழுப்பினர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் பக்தர்கள் 1,41,00,000 ரூபாயை உண்டியல் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். கடந்த 30 நாட்களில் பக்தர்கள் செலுத்திய உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டது. 1,41,05,665 ரூபாய் ரொக்கமும் 507 கிராம் தங்கமும் 14,770 கிராம் வெள்ளியும் காணிக்கையாக கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே புதுச்சேரி சென்ற கேரள அரசு சொகுசு பேருந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கேரளாவில் இருந்த 15க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு புதுச்சேரி சென்ற கேரள அரசு சொகுசு பேருந்து கூட்ரோடு பகுதியை கடக்கும் பொழுது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த 15க்கும் மேற்பட்ட பயணிகள் அதிர்ஷ்டவசமாக சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர்.